தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆம். எடுத்து வாசிப்போம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம், அதுல 16 கூட வாசிப்போம். 1:16. யாக்கோபு, என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் பிரியமான சகோதரர் என்ன பண்ணுங்க? மோசம் போகாதிருங்கள். இந்த மோசம் போக்குற இன்றைக்கு தேசம் அனைத்தையும் மோசப்படுத்தி கொண்டிருக்கிறது. தேசத்தை மோசப்படுத்தி கொண்டிருக்கிறது. குடும்பங்களை மோசப்படுத்தி, வாலிபர்களை மோசப்படுத்தி கொண்டிருக்கிறது. சிறு பிள்ளைகளை மோசப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்ப இந்த மோசம் போக்குறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம், அதுல 9ஆம் வசனம் கூட சொல்லுது. வெளிப்படுத்தல் 12:9, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விட தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தள்ளப்பட்டிருக்கிற அந்த ஆவிகள், இந்த பூமியில தள்ளப்பட்டிருக்கிற 38 கோடி தேவதூதர்கள் சொல்லுவாங்க. அப்ப அந்த விழுந்து போன ஆவிகள் என்ன பண்ணுங்க? உண்மையான தேவனை தேடாதபடிக்கு, உண்மையான கடவுளை ஆராதிக்க விடாதபடிக்கு, உண்மையான தேவனுக்கு பலி செலுத்த விடாதபடிக்கு தன்னுடைய மகிமையை திருடுகிற ஆவிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கூட குடும்பத்தை திருடுகிற ஆவிகள், சந்தோஷத்தை திருடுகிற ஆவிகள், சமாதானத்தை திருடுகிற ஆவிகள், நிம்மதியை திருடுகிற ஆவிகள். என்னால நிம்மதியா இருக்க முடியல, சந்தோஷமா இருக்க முடியல, போராட்டம், பிரச்சனை. அது யாரு தெரியுமா? மனுஷன் அல்ல, மோசம் போக்குற ஆவி. அப்ப இந்த விழுந்து போன ஆவிகள் என்ன பண்ணுதுங்க? மனிதனுடைய வாழ்க்கையை சீரழிக்கிற பிசாசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோதரன், அவன் தள்ளப்பட்டு போனவன். அதனால சில பேர் இதுக்கு பயந்துகிட்டு இருப்பாங்க. இதுக்கு எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மீட்பதற்காகவே நமக்காக இந்த பூமியிலே வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட முன்னாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். இந்த சத்ருவை பற்றியும் என்ன பண்ணும்? கொஞ்சம் தெளிவா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். இப்படிப்பட்ட மோசம் போக்குற ஆவியில கூட என்ன பண்ணக்கூடாதுங்க? நம்ம போய் மாட்டி கொண்டுடக்கூடாது. சோதரன், அந்த பிசாசு பார்த்தீங்கன்னா, அவன் பாவம் செய்யறதே நம்ம என்ன பண்ணாது, தெரியாம நம்ம சில பாவம் செஞ்சிருப்போம். அவன் தெரியாம என்ன பண்ணுவான்? பாவத்தை அறிக்கை பண்ணாமே நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம். சோதரன், ஆனா அந்த பாவ இச்சை, அந்த யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, அது இச்சையானது கற்பந்தரிக்கும். அப்ப அந்த இச்சை, அந்த பாவத்தை கற்பந்தரிக்க வைப்பான் பிசாசு. இந்த குடும்பத்துல ஏன்னா சின்ன கசப்பா இருந்தாலும் சரி, அது தேவையில்லாத காரியமா இருந்துச்சு, அது என்ன கசப்பை முழக்க வைப்பான். அந்த கசப்பு உண்டாகக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளில கூட அந்த கசப்பை வைக்கிற, அந்த மோசம் போக்குற அந்த ஆவிகளை நீங்க கடிந்து கொள்ளணும். வாலிப பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா சில கசப்பு வச்சிருப்பாங்க. அந்த கசப்பு பார்த்தீங்கன்னா உள்ள மனசுல இருக்கும், அதை எடுத்து போக மாட்டாங்க. இது யாரு விதைக்க தெரியுங்களா? சத்ரு விதைக்கிற விதை. அதை ஒருபோது நம்மளோட இடம் கொடுக்கவே கூடாது. உடனே இதை எடுத்து போட்டு நல்மணம் பொருந்த வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மோசம் போக்கி கொண்டிருக்கிற ஆவிகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்மை தேற்றும்படி, நம்மை ஆற்றும்படி, நம்மை பாதுகாக்கும்படி, நம்ம மேல அசைவாடும்படி நமக்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. இப்படிப்பட்ட ஆவியானவர் தள்ளப்பட்டு போனது. அப்ப நம்ம உண்மையான தேவனை அறிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். அது மாத்திரம் 12ஆம் அதிகாரம், அதுல 10ஆம் வசனத்தை கூட வாசிங்க. வெளிப்படுது 12:10. அப்பொழுது வானத்திலும் பெரிய ஒரு சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல், கணவன் மேல, மனைவி மேல, பிள்ளைகள் மேல, நம்ம செய்யற வேலைஸ்தலத்து மேல தேவையில்லாம குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். சில குற்றம் சாட்டி கொண்டே இருப்போம். அந்த காரியத்துல கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். நாங்களும் ஒரு மீட்டிங்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா,
அவங்க உட்காந்து ஆராதிக்கிறவன் தான். அவள் மீட்டிங் நடத்தணும்னா அது ஆரம்பத்துல இருந்து பார்த்தீங்கன்னா முடிவு வரைக்கும் அதை போட்டு முடிக்க மாட்டாங்களா, நேரமாகுது, அப்படி ஆகுது, இவன் குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு, முறுமுறுத்துட்டே இருக்காரு. அவங்களோட என்னடா ஆரம்பத்துல இருந்து முறுமுறுத்துட்டே இருக்காரு, குறை சொல்லிட்டே இருக்காரு. இப்ப இவரை குறை சொல்ல, இவருக்கு குறை சொல்லுவதற்கு அந்த ஆவி என்ன பண்ணுதுங்க? ஆமா, எதாவது செஞ்சாலும் சாம்பார் சரியில்லை, இட்லி சரியில்லை, சோத்திரம் ஏதாவது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம வாழ்க்கை என்ன பண்ணும்? சந்தோஷத்தோட, கடவுளுக்கு சந்தோஷத்தோட நாட்களை நாம் என்ன பண்ணுவோம்? சந்தோஷமாக என்ன கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அப்ப அந்த குறை சொல்லுகிற ஆவி, இந்த மோசம் போக்குற ஆவி, எதற்கு செலுத்தாலும் எதற்கு எடுத்தாலும் அந்த முறுமுறுப்பை ஓய பண்ணுகிற ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் என்ன பண்ணாங்க? வனாந்தரத்துல முறுமுறுத்து கொண்டே இருந்தாங்க. ஒரு மனுஷனுக்கு இந்த முறுமுறுப்பு உடனே என்ன பண்ண, உடனே அந்த இடத்த விட்டு நம்ம கடந்து போவோம். முறுமுறுப்பின் ஆவியை நம்ம விட்டு ஓய பண்ணுகிற ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். அப்ப மோசம் போகிறதுக்கு தேவையில்லாத கசப்புக்கும் முறுமுறுப்புக்கும் நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தருக்கு இடம் கொடுப்போம். கர்த்தர் நம்ம நிச்சயமாய் ஆசீர்வதிப்பா. உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை நீங்க எதிர்பாருங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவன், இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.